அழகான காட்டுக்குள்ள லைலாங்கிற கருப்பு காக்காயும் ஜூலிங்கிற ஒரு மஞ்சக்குருவியும் இருந்தது. மஞ்சக்குருவிக்கு தன்னோட அழகு மேல ரொம்ப கர்வம். அதனால காக்காய் எப்ப பாரு ஏளனமா பேசிட்டு இருக்கு. இங்க பாரு வெயில் அடிக்குது, நான் தகதகன் மின்ற, நீ எவ்வளவு கருப்பா இருக்க அப்படின்னு கேட்கும். காக்கா அதுக்கு ஒண்ணுமே சொல்லாது, இது கடவுளோட படைப்பு, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும். ஆனாலும் ஜூலிக்கு ரொம்ப கர்வம் அதனோட அழகு மேல. அப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது லைலா காக்காயோட ஃப்ரெண்டு வந்தது. அப்போ ஜூலி, சிச்சி அந்தல்ல போ, என்கிட்ட உட்காராத, உன்னோட அழுக்கெல்லாம் எனக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு அந்தல்ல துரத்தி விட்டுருச்சு. அப்போ தன்னோட ஃப்ரெண்டு, ஏன் ஜூலி இப்படியே இருக்க, எல்லாத்துக்கும் கூட சண்டை போடுற, இந்த காட்டுக்குள்ள உனக்கு நண்பர்களே இல்லை அப்படின்னு லைலா காக்காவோட ஃப்ரெண்டு காக்கா சொல்ல, ஜூலி உடனே, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கருப்பா இருக்கீங்க, என் கூட எல்லாம் நீங்க ஃப்ரெண்டா இருக்க வேண்டாம், எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுச்சு ஜூலி. உடனே ரெண்டு காக்காயும் சோகமா அமைதியா உட்காந்துக்குச்சு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. இந்த ஜூலியோட அட்டகாசம் தாங்கல. ஒரு நாள் பச்சைக்கிளி லைலாவை பார்க்கறதுக்கு வந்துச்சு. பார்த்து பேசிட்டு இருக்கும்போது ஜூலி உடனே, பச்சைக்கிளி, லைலா கூடலாம் எதுக்கு ஃப்ரெண்ட் ஆகுற அப்படின்னு கேட்டுச்சு. உடனே பச்சைக்கிளி சொல்லுச்சு, உன்ன மாதிரி லைலா காக்கா கெட்டவன் கிடையாது, நல்லவன், எல்லாத்துக்கூடையும் அனுசரிச்சு நல்ல நண்பனா இருக்கக்கூடியவன், அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள அவனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, உனக்கு நண்பனே இல்லை அப்படின்னு பச்சைக்கிளி சொல்ல, உங்க கூட எல்லாம் எனக்கு நண்பன் ஆகணும்னு ஆசையே இல்லை, சீப்போ அப்படின்னு ஜூலி சொல்லுச்சு பச்சைக்கிளி கிட்ட. பச்சைக்கிளிக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஜூலிக்கு ஒரு சங்கடம். என்னன்னா, பச்சைக்கிளி நம்மளுக்கு நண்பர்களே இல்லைன்னு சொல்லிட்டாலே. ஆமா, அவ சொல்ற மாதிரி காக்காய்க்கு தான் நண்பர்கள் நிறைய இருக்காங்க, நம்மளுக்கு நண்பர்களே இல்லையே அப்படின்னு நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை. இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு பறந்து போய் சூனியக்கார கிழவி கிட்ட போய் நின்னுச்சு. சூனியக்கார கிழவிக்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லுச்சு. எனக்கு மட்டும் நண்பர்களே இல்லை, இந்த கருப்பு காக்காவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சூனியக்காரி ஒரு மாம்பழத்தை கொடுத்தது. இந்த மாம்பழம் ஒரு சக்தி வாய்ந்த மாம்பழம், இதை கொடுத்து சாப்பிட வச்சேன்னா காக்காய்க்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க, அதை மாற்றி நீ சாப்பிட்டுட்டேன்னா உன்னால பறக்கவே முடியாது அப்படின்னு சூனியக்காரி சொல்லி ஒரு மாம்பழத்தையும் கொடுத்தா. உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு ஜூலி பறந்து வந்தா. பறந்து வரையில காக்காயை பார்க்கும்போது காக்காயும் ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வந்தது, தன்னோட நண்பர்கள் கொடுத்தாங்கன்னு. ரெண்டும் வந்து மோதனால மாம்பழம் மாறிக்குச்சு. எது சூனியக்காரி கொடுத்த மாம்பழம்னே ஜூலிக்கு தெரியல. உடனே ஜூலி குருவி சொல்லிச்சு, நான் வர வழியில மாங்காய் வாங்கிட்டு வந்தேன், நீ சாப்பிட்டுக்கோ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ச்சு. காக்காயும் கொத்தி கொத்தி அது ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு. உடனே உண்ட மயக்கம் தூங்கிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு காக்காயோட எந்திரிச்சு பார்க்கும்போது தன்னோட நண்பர்களே வரல. இன்னும் உன்னோட நண்பர்களே வரல அப்படின்னு ஜூலி கேட்க போக, ஆமா என்னன்னு தெரியல, ஒரு நாள் ஃபுல்லா ஆச்சு வரவே இல்லை அப்படின்னு காக்காயும் ரொம்ப வருத்தப்பட்டது. ஜூலிக்கு ஒரே சந்தோஷம், நம்ம மாம்பழம் வேலை செய்யுதுன்னு. சரி, இருக்கிற மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டுக்கலான்னு அதை எடுத்து சாப்பிட்ட போக ஜூலிக்கு உடனே உடம்பு சரியில்லாம ஆகி பறக்கவே முடியல. அப்ப காக்கா கேட்டுச்சு, என்ன ஜூலி பறக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. என்னன்னு தெரியல, என்னால பறக்க முடியல அப்படின்னுச்சு. ஆமா, உன்னோட நண்பர்கள் அப்படின்னு கேட்கறப்போ, ஆமா என்னோட நண்பர்கள் எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்ட் வாங்க போயிருந்தாங்களாமா, அதனாலதான் நேற்று ஃபுல்லா என்னை பார்க்க வரலையாமா அப்படின்னு காக்கா சொல்லுச்சு. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது, சூனியக்காரி கொடுத்த மாம்பழத்தை நம்ம தான் சாப்பிட்டுட்டு பறக்க முடியாம படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தன்வினை தன்னை சுடும் மற்றும் வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லதே நடக்கும், கெட்டது செஞ்சோம்னா நம்மளுக்கு கெட்டது நடக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நல்லதே செய்வோம். சரிங்க, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில். நன்றி, வணக்கம்.